வணக்கம். இன்றும் நடுவு நிலைமை அதிகாரத்தின் 4வது குறளை நாம் காணலாம். நடுநிலைமை தவறாமை என்பது மிகச்சிறந்த பண்பாகும் செயலாகும். நடுநிலைமை தவறாமல் நாம் இருப்போம் என்றால் அது நமக்கு நன்மையையும் புகழையும் சேர்க்கும். அதே போல சமுதாயத்தில் நன்மதிப்பையும் கூட்டிக் கொடுக்கும், அதிகப்படுத்தும் என்று அறிகிறோம். எப்படி இந்த நடுவு நிலைமை தவறாமல் இருந்தால் என்னென்ன கிடைக்கும்? ஒருவன் நல்லவனா தீயவனா, சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடியவனா அல்லவனா என்பதை நாம் காண வேண்டும், இல்லையா? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இதன் பொருளை நாம் காண்போமா? தக்கார் தகுந்த செயல்களை சரியாக செய்யக்கூடியவர்கள், தகவிலார் அவ்வாறு செய்யாதவர்கள். எப்படி அறிவது? அவரவர் எச்சத்தால் அறியப்படும். வள்ளுவன் அழகாக கூறிவிட்டார். எச்சம் என்பது என்ன? மேய்ந்து இருப்பது, மிச்சமாகி போவது. என்ன மிச்சம்? நாம் இறந்து விட்டால் நமது பெயர், புகழ், செல்வம் எல்லாம் மிகுந்து தான் போகும். அப்படியே தான் இருக்கும். மீண்டு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்துடும். அது மட்டுமல்ல, நமது சந்ததிகளும் நமது எச்சம்தான். நாம் விட்டு செல்லக்கூடிய எச்சங்கள் தான் நமது சந்ததியினரும். ஆக ஒருவர் நன்மை பயக்கக்கூடியவர், நடுநிலைமை தவறாதவர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அவருடைய சந்ததி, அவருடைய செல்வம், அவருடைய புகழ், பொருள் இவை அனைத்தும் ஒருவர் இறந்த பிறகு எஞ்சி நிற்கின்றன, இல்லையா? அந்த எஞ்சி நிற்கக்கூடிய பொருட்கள் அவரை தக்காரா தகவிலரா என்பதை எடுத்து காட்டும் என்கிறது வள்ளுவம். ஆக நாம் விட்டு செல்லக்கூடிய எச்சங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்று இந்த குறள் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இத்துடன் நாளை மீண்டும் அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம். உங்கள் மணிமேகலை.